நின்னா, நடந்தா, உக்காந்தா, படுத்தா கூட காலில் அப்படியே தொடையிலிருந்து ஒரு நரம்பு பிடிச்சி இழுக்குதுங்க. கேட்டால் இதுக்கு பேர் தான் சயாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சயாட்டிகா பெயினுக்கு ஏதாவது எளிமையான தீர்வு இருக்குதா? இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. அதற்கான எளிமையான ஒரு தீர்வை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சயாட்டிகா பெயின் சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு சயாட்டிகா பெயின்னா என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. நம்மக்கிட்ட வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சில பேர் இந்த சில சிம்டம்ஸை சொல்லுவாங்க. தொடையில் அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்குது சார், ஹிப் சைடில் அப்படியே நரம்பு பிடிச்சி இழுக்குது, முழங்காலுக்கிட்ட நரம்பு பிடிச்சி இழுக்குது, இப்படிலாம் சில சிம்டம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சயாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓ அப்படியா தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. இந்த சயாட்டிகா பெயின்னா என்னங்க, இந்த சயாட்டிகா பெயின் வருவதற்கான காரணங்கள் தான் என்ன, இதற்கான சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ சயாட்டிகா அப்படின்றது ஒரு நரம்புங்க. இந்த சயாட்டிகான்ற ஒரு நரம்பு நம்மளுடைய முதுகு தண்டுவடத்தில் லம்பார் 3, லம்பார் 4 அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வெர்டிபிராவுக்கும் நடுவில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு நரம்பு. அது வரைக்கும் நம்மளுடைய முதுகு தண்டுவடத்துக்கு உள்ளேயே வரும். இங்கே தான் வெளியேற்றுது. அப்படி வெளியேறி நம்மளுடைய சைடு ஹிப்பு பெட்டக்ஸோட சைடு அது வழியே போய் தொடையினுடைய நடுப்பகுதி வழியாக போய், அதாவது பின்புற நடுப்பகுதி வழியாக போய் முழங்காலை கடந்து அப்படியே காப் மசில்ஸை கடந்து குதிங்கால் வரை செல்லக்கூடிய ஒரு நரம்பு சயாட்டிகா நரம்பு. இப்போ இங்கே என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இந்த லம்பார் 3, லம்பார் 4 டிஸ்க்கு கொஞ்சம் கம்ப்ரஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அமுக்கப்பட்டால் இது வழியே வெளியேறக்கூடிய நரம்பு அமுக்கப்படுது. அமுக்கப்பட்ட உடனே இங்கே இந்த நரம்பு பிடிச்சி இழுக்குது. அப்போ இது நரம்பை பிடிச்சி இழுக்கிறது அவர்களுக்கு வலியை ஏற்படுது. இதை தான் வந்து சயாட்டிகா பெயின் அப்படின்றத சொல்லுவாங்க. இது ஏன் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இந்த லம்பார் 3, லம்பார் 4 கம்ப்ரஸ் ஆனதான்னு சொல்கிறோம்ல, இது நம்ம நார்மலாக நிற்காமல் அன்பொசிஷனில் நிற்கிறவங்களுக்கு இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம வந்து நிற்கப்படும் பொழுது ஸ்டாண்டர்டிஸில் 2 காலையும் சமமாக வச்சு நாம் நிற்கிறோம். ஆனால் நம்ம அப்படி தான் நிற்கிறது இல்லையே. எப்போ நின்னாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன், ஒன் சைடு சாஞ்சு ஒரு சைடு அப்படியே தூக்கி இருக்கும், ஒரு சைடில் ஃபுல்லாக பேலன்ஸ் கொடுத்துருப்போம், அல்லது இந்த பக்கம் சாஞ்சு இப்படி பேலன்ஸ் கொடுத்துருப்போம். ஒரு கால்லையே உங்களுடைய ஃபுல் பாடி வெயிட்டையும் லோடு கொண்டு போகிறது, அப்படியே மாறி இன்னொரு கால் கொண்டு வரும். இப்படி தான் பண்ணிக்கணும். அப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை கொஞ்சம் கற்பனையிலேயே நினச்சி பாருங்களேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நின்னீங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அப்போனா அதிலிருந்து வெளியேறக்கூடிய நர்வஸ் சர்க்குலேஷன் சரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன் சைடாக நெளிஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்போ வந்து உங்களுடைய ஸ்பைனல் கார்டும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் அப்படி நெளிஞ்சிக்கிட்டு வரும். நெளிஞ்சிக்கிட்டு வரும்பொழுது தான் இந்த கம்ப்ரஷன் ஏற்படுது. இந்த கம்ப்ரஷன் ஏற்படுவதனால தான் அந்த நரம்பு சுண்டி இழுக்குது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ ஃபஸ்ட்டு விஷயமே நீங்கள் அன்பொசிஷனில் நிற்கிறது. நிறைய பெண்கள் இந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவர்கள் அதிகமாக கிச்சனில் நிற்கிறாங்க அப்படின்னா, கிச்சனில் உள்ள அந்த ஒன் பொசிஷனில் தான் நிற்கிறாங்க, ஸ்டாண்டர்டிஸில் நிற்கிறது இல்லை. கவனித்து பாருங்கள். உடனடியாக மாற்றுங்க, உடனடியாக மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் நிற்கும் பொழுது கொஞ்சம் கான்சியஸாக ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அப்போ ஸ்டாண்டர்டிஸில் நில்லுங்க, இது பெட்டர். ஒன் சைடாக நிற்க வேணாம். ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். அதுக்கப்புறம் வந்து ஏதாவது வந்து தொழில்முறை ரீதியாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லம்பார் ஏரியாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி சில வேலைகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், அது நம்ம ஒரு வெயிட் ஏதாவது அதிகமாக தூக்குறது, சரிங்களா? அந்த வெயிட் அதிகமாக தூக்கப்படும் பொழுது அதுவும் வந்து ஒன் சைடாகவே வந்து இப்போ தூக்குறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கையில் வந்து வெயிட்டு வந்து தூக்கி கொண்டு போகிறீங்க, ஒரு சைடில், இப்போ ஒரு கையில் வலது கையிலேயே அதிகமான வெயிட் தூக்கி கொண்டு போகிறீங்க. அப்போ நடக்கப்படும் பொழுது பாருங்களேன், பேலன்ஸாக நடக்க முடியாது. இப்படி ஒன் சைடாக சாஞ்சு தான் அப்படியே வந்து நடப்பீங்க. அப்போ நடக்கப்படும் பொழுது உங்களுக்கு ஒன் சைட்லேயே வந்து அதிகப்படியான வெயிட்டு கொடுத்து நடக்கக்கூடிய நபராக உங்களுக்கும் சயாட்டிகா பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் நீங்கள் சேரில் உட்காந்துங்கன்னு வச்சுங்களேன், முதுகு தண்டுவடம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், நிறைய சேரில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஒன் சைடில் இப்படி சாஞ்சு இப்படி போயிடலாம், அல்லது இந்த பக்கம் இப்படி சாஞ்சு போய்க்கலாம். இப்படி ஒரு சில பேருக்கு அப்படி செயலே இவ்வளோதான், உட்காந்துட்டாங்கனாலே அப்படி போயிடுவாங்க. இப்போ உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை கற்பனையில் பாருங்களேன், இப்படி இருக்கும், அப்படி கரு ஷேப்பில் இப்படி இருக்கும், கரெக்டுங்களா? அல்லது இந்த பக்கம் சாயிறீங்கன்னா என்ன ஆகும்? இப்படி, அவ்வளோதாங்க. இப்படி ஒன் சைட்லேயே நீங்கள் சாய்ந்து அதிக நேரம் உட்காரக்கூடிய நபராக உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கும் சயாட்டிகா பெயின் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சயாட்டிகா பெயின் வந்தவங்க எல்லாரும் மேக்ஸிமம் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்க.
அதே போல் சோபாவில் உட்காடுறோம்ல, இந்த சோபாவில் உட்காரப்படும் பொழுது உங்களால் முதுகு தண்டுவடத்தை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு உட்காரவே முடியாதுங்க. இந்த சோபா வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு லம்பார் ப்ராப்ளம் அதிகமாச்சுன்றதே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தரையில் உட்காந்துருந்தோம், லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் வரலை. மரக்கட்டை சேரில் உட்காந்தோம், நாற்காலி, மர நாற்காலியில், அங்கே ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வரலை, லம்பார் இல்லை, எலும்பு தேஞ்சு போச்சுன்னெலாம் யாரும் சொல்லலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வயர் பின்னல் சேரில் உட்காந்தோம், அந்த மரக்கட்டை சேரிலேயே வயர் பின்னிருக்கும், அப்போயும் யாருக்கும் ஸ்பைனல் கார்டு பிரச்சனைலாம் வரலை. என்னைக்கு குஷன் சேரு, குஷன் சோபாஸ் மாறணுமோ அப்போ இருந்து ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்பைனல் ப்ராப்ளம், லம்பார் ப்ராப்ளம், சயாட்டிகா ப்ராப்ளம். நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நிறைய டூ வீலர்ஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ டூ வீலரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேகத்தடையில் ஏறி இறங்குறோம்ல, ஏறி இறங்கப்படும் பொழுது அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகுது, அவர்களுக்கும் இந்த சயாட்டிகா பெயின் வரும். நீங்கள் இந்த டூ வீலரில் போகும் பொழுது உங்களுக்கு முன்னாடி சில பேர் ஓட்டிகிட்டு போகப்படும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், சில பேர் ஹேண்ட்பாரை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருப்பாங்க, ஆனால் பாடி ஒரு பக்கம் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். கரெக்டுங்களா? அப்படி கிராஸாக எங்கே நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் நின்று அவர்கிட்ட எப்போ ஸ்ட்ரைட்டாக உட்காந்து ஓட்டலாம்லன்னு சொல்லி பாருங்கள். நான் ஸ்ட்ரைட்டாக தாங்க ஓட்டுறேன் அப்படின்பாரு. ஏன்னா அவருக்கு என்னமோ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், மற்றவங்களுக்கு பார்க்கும்போது தான் தெரியும் வளைஞ்சிக்கிட்டு உட்காந்து ஓட்டுறது அப்படின்னு. இங்கே ஹேண்ட்பார் மட்டும்தான் ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிருப்பாரு, பாடி வளைஞ்சிருக்கும். அவர்களுக்கு லம்பார் அங்கே டிஸ்க்கு, அது என்ன ப்ரொலாப்ஸ் அப்படி சொல்லலாம், சரிங்களா? டிஸ்க்கு அங்கே கொஞ்சம் ப்ரொலாப்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சுக்குங்க, அதான் ரொம்ப நல்லது. இதை முற்றிய நிலையில் போய் சரி செஞ்சுக்கிட்டால் அது டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும், இன்னும் பல டிஸ்டர்பன்ஸை கொடுத்துரும். அதான் ஒரு விஷயம். இது ரொம்ப அருமையாக சரி செய்யலாம், ரொம்ப ஈஸியாக சரி செய்யலாம். இப்போ நம்ம சிகிச்சை மையத்துக்கே வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கால் பாதத்தில் செய்யக்கூடிய பாத ஊசா சிகிச்சை கொடுப்போம்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், 16 சிகிச்சை சொல்லுவோம், ஓகேங்களா? ஆனால் இது 8 சிகிச்சையிலேயே சரியாயிடும். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் அப்படின்றது 8 சிகிச்சையிலேயே வலி எல்லாம் சரியாகிட்டு நார்மலாக நடப்பாங்க, நேரம் நடப்பாங்க, ஸ்ட்ரைட்டாக நடப்பாங்க. இந்த சிகிச்சையோட பெரிய ஸ்பெஷாலிட்டினா கூணல் போட்டுக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதாவது சோபாவில் உட்காந்து இப்படி கூணல் போட்டே உட்காந்த ஒரு நபர் நடக்கும் பொழுதுமே கூணல் போட்டு தான் நடப்பார். அப்போ அப்படியே கருவாயிருச்சு, சரிங்களா? ஆமாம். இப்போ செல்ஃபோன் ஒருத்தர் வந்து அதிகமாக இப்படி காதை சாச்சே, அதாவது தலைப்பகுதியை சாச்சே பேசுகிற வச்சுக்கலேன், செல்ஃபோனே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வச்சா கூட அவர் இப்படி தலை சாச்சா பேசுவார். சொல்லுங்கள் அப்படின்பாரு. சார் ஏப்பா ஸ்ட்ரைட்டாக பாப்பா, ஸ்ட்ரைட்டாக தானே இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஃபீல் இருக்கும். அது மாதிரி அங்கே எப்போ நின்னாலும் நம்ம அப்படி ஒன் சைடாக தான் நிற்போம். அப்போ அது மாதிரி வந்து அவர்களுக்கு இந்த கூணல் போட்டிருக்குது, சைடாக சாஞ்சு தான் நடக்கிறாரு, சைடாக சாஞ்சு தான் வண்டி ஓட்டுறாரு, இதெல்லாம் நம்மளுடைய ஸ்பைனலில் டிஸ்டர்பன்ஸுங்க. இதுதான் சயாட்டிகாவுக்கு மிக முக்கியமான காரணம். நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றாமல் நீங்கள் போய் சயாட்டிகாவுக்கு ஏதாவது வலி மாத்திரைகள் மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா தீர்வாகுமா அப்படின்னா தீர்வே ஆகாதுங்க. மாத்திரைகளையும் நீங்கள் நீண்ட நாள் லைஃப் டைம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியும், சரிங்களா? தற்காலிகமாக உங்களுக்கு வந்து பெயினை வந்து குறைக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம். ஆனால் நிரந்தரமாக சரி செய்யணும்னா மாத்திரைகள் சரிப்பட்டு வராது. உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் தான் மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இதெல்லாம் வருவதற்கான காரணங்களை சொல்லிட்டேன். சொல்யூஷன் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓ, அப்போ நான் உட்காரும் பொழுது நேரம் உட்காரணும், மேக்ஸிமம் சோபாஸை அவாய்ட் பண்ணணும், தரையில் உட்காரலாம், சமணம் போட்டு உட்காரலாம், மூங்கில் சேரில் உட்காரலாம், அல்லது வந்து மரக்கட்டை சேரில் உட்காரலாம், வயர் பின்னல் சேரில் உட்காரலாம்னு உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கிடச்சிருக்கும். எப்போ நின்னாலும் அதிக நேரம் நின்று வேலை பார்க்குறோமா, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோமா, ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோமா, கான்சியஸ் கொண்டு வந்துடலாம் நம்ம அப்படின்னு உங்களுக்கே சொல்யூஷன் கிடச்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வீட்டிலிருந்தே இதை சரி பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக் ஒன்று சொல்கிறேன், வீட்டில் இதை பயன்படுத்தி பாருங்கள், அருமையான மாற்றம் வரும். ஓகேங்களா? ரைட். இந்த சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க உங்களுக்கு உங்களுடைய காலை நீட்டி உட்காருங்க. அதாவது செவத்து பக்கம் உங்களுடைய முதுகு தண்டுவடத்தை சாய்ச்சி, ஓகேங்களா, அப்படி சாய்ஞ்சு உட்காந்துக்கங்க. முதுகு தண்டுவடம் ஃப்ளாட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அப்படியே உங்கள் கால் நீட்டிருக்கணும், எல் ஷேப்பில் 90 டிகிரி அப்படி உட்காந்துக்குங்க. ஓகேங்களா? உங்களுடைய பின்பக்க புட்ட பகுதி, முதுகு தண்டுவடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து செவத்தில் சாய்ஞ்ச மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக. முன்னாடி பின்னால இருக்கக்கூடாது. ஓகேங்களா? காலை நீட்டிக்கிறீங்க, உங்கள் காலை 2 ஒட்ட வச்சு பாருங்கள். ஒட்ட வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 காலும் முன்னாடி பின்னாடி இருக்குங்க. உதாரணத்துக்கு இந்த இருக்குல்ல, ஒரு கால் பின்னாடி, ஒரு கால் முன்னாடி, இந்த மாதிரி இந்த குதி 2ம் மட்டமாக இருக்காது, முன்னாடி பின்னாடி இழுத்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு பக்கமாகவே நீங்கள் சாஞ்சு நிற்கிறீங்கன்னு அர்த்தம்.
அதனால தான் இந்த காலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது. இவர்களுக்கெல்லாம் சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கும் அல்லது வரும், கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலாங்க, இந்த மாதிரி சயாட்டிகா பெயின் இருக்குதுங்க, இதுக்கு என்ன பண்ணலாங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு நீங்களே பண்ணுறது கொஞ்சம் சிரமம், இன்னொருத்தரை பண்ண சொல்கிறது தான் நல்லது. இப்போ கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பண்ணலாம், வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்களை வச்சு பண்ணிக்கலாங்க, பெட்டர். என்ன பண்ணோம்னா, இப்படி காலை நீட்டி உட்காந்துருக்கீங்கல்ல, உங்களுடைய காலில் குட்டை நெட்டையமாக இருக்குல்ல, இப்போ இந்த குட்டையாக இருக்கக்கூடிய கால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டையாக இருக்கக்கூடிய காலோட இந்த இடத்துல பிடிச்சிங்க. ஓகேங்களா? அதாவது கணுக்கால் பகுதி இப்படி பிடிச்சிங்க. அந்த கணுக்கால் பகுதி இப்படி பிடிச்சி இந்த குதிங்காலை இழுக்க போகிறீங்க, அவ்வளோ. ஓகே, படுத்த பொசிஷனில் கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை வச்சுட்டு அப்படியே சுண்டி அப்படி ஒரு இழுங்க. எந்த கால் குட்டையாக இருக்குதோ அந்த கால். எனக்கு 2 காலுமே குட்டையும் இல்லை நெட்டையும் இல்லை மட்டமாக தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பக்கம் சயாட்டிகா பெயின் இருக்குதோ அந்த பக்கம் பண்ணுங்கள். ஆனால் சயாட்டிகா பெயின் தீவிரமாக இருக்கிறவங்களுக்கு 2 காலும் மட்டமாக இருக்காதுங்க, குட்டையும் நெட்டையுமாக தான் இருக்கும். அப்போ எந்த பக்கம் குட்டையாக இருக்குதோ அந்த காலை பிடிச்சி இழுங்க. அந்த பக்கம் தான் உங்களுக்கும் வலி இருக்கும், அதை இழுங்க. அல்லது ஆப்போசிட்டில் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 காலுமே நீங்கள் இழுக்கலாம். இழுத்தால் இது முன்ன பின்ன இருக்கிறது சமமாக வரும். சமமாக வந்துட்டாலே இங்கே ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் லம்பார் கம்ப்ரஸ் ஏற்படாமல் பார்த்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கருவாக உட்கார்றது கூடாது, சாஞ்சு நிற்கிறது கூடாது, அது மாதிரியான விஷயத்த பண்ணிக்கோங்க, பெட்டராக இருக்கும். அப்போ இந்த குதிங்காலில் அப்படி பிடிச்சி இழுங்க. ஒரு 3 டைம்ஸ் இழுங்களேன் போதும். 5 டைம்ஸ் கூட இழுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 3 டைம்ஸ்லேயே இழுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிரும். லேசாக முன்னப்பின்னு இருந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்பொழுதே செட் ஆகிரும். ரொம்பவும் தள்ளி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு டயத்தில் செட் ஆகாதுங்க. அடுத்த நாள் கூட தாராளமாக பண்ணலாம். ஒரு 6 முறை 8 முறை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஸ்ட்ரைட்டாக வரும். அதாவது ஒரு 6 டைம்ஸ் 8 டைம்ஸ்ன்றது 6 டேஸ். இது டெய்லியும் பண்ணலாமா? டெய்லியும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2 டேஸ் கேப் விட்டு 3rd டே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி இழுத்து செட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் ஸ்ட்ரைட் ஆகும். நீங்கள் உங்களுடைய லம்பாரோட கம்ப்ரஸும் கிளியர் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 2 காலையுமே பார்த்திங்கன்னா இப்படி மடக்கி நம்மளுடைய வயிற்று பகுதியில் கொண்டு வர்றது. சரிங்களா? ஆமாம், யோகா பண்ணோம் இல்லையா, அது மாதிரி அந்த 2 காலையும் மடக்கி நம்மளுடைய வயிற்றை ப்ரெஸ் பண்ண வைக்கிறது. அப்போ இப்படி கால் மடக்கி வயிற்றை ப்ரெஸ் பண்ணும் பொழுது என்னென்னா அந்த லம்பார் அமைக்கிருக்கும்ல, அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். திரும்பவும் காலை நீட்டுறீங்க, திரும்பவும் வயிற்று பகுதியை உங்களுடைய காலோட தொடைப்பகுதியை அமுக்கிற மாதிரி மடக்கி அமுக்குங்க. இது நீங்களே பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் பண்ணி விட்டாலும் இன்னும் சூப்பர். ஏன்னா நம்ம மடக்கணும்னா ஒரு லிமிட்டு தான் மடக்குவோம். இன்னொருத்தர் அமுக்கினாங்கன்னா நல்லா அப்படி ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்குவார். பண்ணும் பொழுது லம்பார் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸ் ஆகிருக்கிறது ரிலீஸ் ஆகும். இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை பிடிச்சி இழுங்களேன், சூப்பர், ரொம்ப அருமையாக இருக்கும். இதை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காலோட குதிங்காலின் மையம், குதிங்காலோட சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த ரவுண்ட் இருக்குல்ல, இந்த ரவுண்டில் சென்டர் பாயிண்ட், இந்த இடத்துல வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு வலது பக்கமாக ஒரு திருவுங்க. ப்ரெஷரோட கொஞ்சம் அழுத்தத்தோட வலது பக்கமாக ஒரு திருவி லாக் பண்ணுற மாதிரி, ஒரு டைட் பண்ணுற மாதிரி. இது ஒரு செட்டிங்க, அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றவங்களுக்கு நாமளே இது நேரடியாக பண்ணுவோம். இது போக இன்னும் சில டெக்னிக்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்கள் வீட்டில் முதல்ல இதை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா முறையாக சிகிச்சை எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் மல்லாக்கப்படுத்து அவருக்கு ஆப்போசிட் பர்சன் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், அவருடைய கால்களை மடக்கி அவருடைய வயிற்று பகுதியில் அவருடைய காலோட தொடைப்பகுதி அழுத்துகிற மாதிரி ப்ரெஷர் கொடுங்க. நீங்கள் மேலேருந்து நல்லா அமைக்க ப்ரெஷர் கொடுக்கலாம். அப்போ உங்கள் லம்பார் கிளியர் ஆகும். அடுத்தது காலை நல்லா நீட்டிட்டு குட்டை நெட்டையமாக இருக்கக்கூடிய காலில் குட்டையாக இருக்கக்கூடிய காலை பிடிச்சி குதிங்காலுக்கிட்ட ஒரு லாக் பண்ணி இழுக்கிறது. 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ் மட்டும் வரும். இது வந்ததுக்கப்புறம் இந்த குதிங்காலோட சென்டரில் ஒரு லாக் பண்ணுறது, அவ்வளோதாங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள்லேயே மாற்றம் தெரியும். ஒரு 3 சிட்டிங் ஆர் 6 சிட்டிங்ஸ் ஆர் 8 சிட்டிங்ஸ், இது ஒவ்வொரு நபர்களுக்கும் மாறும்னு வச்சுக்கோங்களேன். அவையெல்லாம் பண்ணுங்கள். சயாட்டிகா பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியே வந்துடலாம். வராமல் தடுக்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன சில வழிமுறைகளை கடைபிடித்தால் போதும், வராமலே தடுத்துக்கலாம். இதை கடைபிடித்து சயாட்டிகாவிலிருந்து மீண்டு அருமையான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வாழ்க்கை.